பிரைஸ் தி லார்ட். மாரநாதா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுல் இயேசு கிறிஸ்துவால் முதலில் சந்திக்கப்படுகிறார். சவுலாக வாழ்ந்து பவுலாக மாறி அவர் இயேசுவை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார். இந்த வார்த்தை ஒருவித அர்ப்பணிப்பின் வார்த்தை. இயேசு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தெய்வ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தான் உருவாக்கின எல்லாவற்றிலும் நம்மை சேர்த்து தான் திட்ட வைத்திருக்கிறார். அதைத்தான் தாவீது ராஜா சங்கீதம் 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று கூறுகிறார். வேதாகமத்தில் ஒரு சில தெய்வ மனிதர்கள் எப்படி தெய்வ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்ததனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். முதலாவது, திருப்தி நிறைந்த வாழ்வு. அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு போகிற வழியில இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததுனால அவரோட வாழ்க்கை முழுவதும் மாறினது. அதற்கு அவர், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். அனனியா என்னும் பக்தி நிறைந்த ஒரு மனுஷனை சந்திக்குமாறு தேவன் கூறுகிறார். சபையை துன்புறுத்திய சவுலுக்கு உதவி செய்ய அனனியா தயங்கினார். அப்போ தேவன் அனனியாவிடம், நீ போ, அவனை புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் கூறுகிறதை பார்க்கிறோம். புறஜாதிகளிடத்தில் பயணம் செய்த முதல் அப்போஸ்தலர் அவர் யூதர்களுக்கு, ராஜாவுக்கு, பிற அதிகாரிகளுக்கும் சத்தியத்தை அறிவித்தார். சீஷருக்கே சத்தியத்தை அறிவிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றவரா இந்த பவுல் அநேக இன்னல்களை சகித்தார். கல்லடி, சவுக்கடி, கப்பல் சேதம், சிறை, இவை எல்லாவற்றை கடந்து இறுதியில் கொல்லப்பட்டார். கடினமான வாழ்வு முடியும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவரது இன்னல் நிறைந்த நீண்ட வாழ்வின் இறுதியில் தேவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்றியதில் கருத்தாக இருந்ததை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாமும் பவுலை போல தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்போதும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருப்போம். தெய்வம் தாமே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏனோ தானோ என்று வாழாமல் உமக்கு பயந்து உம சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. இவையாவும் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்து மூலம் அடிபணிந்து கென்று கேட்கிறேன் சிவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். அவர் சத்தத்தின்படி கேட்டு அவர் சித்தத்தின்படி வாழ அர்ப்பணிப்போம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.